அப்புறம் புதுச்சேரியில ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இன்று கூட இருவர் அதிகாலை மயக்கம் அடைந்தாங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த விஷவாயுவானது எப்படி வந்தது என்று புதுச்சேரியில இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாத நிலையிலிருந்து டெல்லியில இருக்கக்கூடிய வாப்கோ என்றும் நிறுவனத்தையும் மற்றும் ஐஐடி நிறுவனத்தையும் புதுச்சேரி அரசு அவங்கள உதவி நாடி இருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் எப்படி உருவாகுது என்னன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில இருக்க தெரியாத காரணத்தால அவங்களுக்கு அவங்களுடைய உதவியை நாடி இருக்காங்க. இது சம்பந்தமாக உடனடியாக இன்னும் 2 நாட்களில் அவங்க அந்த குழு புதுச்சேரிக்கு அதுக்கான பணியை துவங்குவாங்கன்னு தெரிகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கிட்டத்தட்ட 3-4 நாட்களாக கழிவில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் நேற்று 4 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தபோது இன்று இருவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது புதுச்சேரியில அந்த பகுதியில பரபரப்பான காணப்படுகிறது. இருந்தபோதும் இருக்கக்கூடிய அனைவரையும் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு உணவு மற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இந்த பிரச்சனைகள் நீடிக்கும் என்று தெரிகிறது. அந்த குழு ஆராய்ந்து என்ன காரணம் என்று சொன்ன பிறகுதான் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்து அதை சரி செய்யப்படும் என்று தெரிய வருகிறது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.